இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுவதும் காஷ்மீர் மாநிலம் பகல்காமில் அப்பாவி இந்துக்கள் குறிவைத்து மத ரீதியாக அடையாளம் காணப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரே ஹிந்து நாடு நம்முடைய பாரத நாடு தான். இந்த நாடு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தும் நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுகிறது. காஷ்மீர் மாநிலத்தில் சுற்றுலா சென்ற அந்த அப்பாவி ஹிந்து பயணிகள் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பயங்கரவாதம் தொடர்ந்து இந்தியா பயங்கரவாதத்தால், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தால், லஷ்கர் தொய்பா, அல்லுமா, ஜெய்ஷி முகமது போன்ற இயக்கங்களால் பாதிக்கப்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் 38 சட்டமன்ற தொகுதி இந்தியாவுக்கு சொந்தமானது. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், அந்த பகுதியிலே பயங்கரவாத முகாம்களை நடத்தி அவர்களுக்கு பயிற்சி ஆயுதங்களை கொடுத்து காஷ்மீருக்குள்ளே பயங்கரவாதிகளை ஊடுருவச் செய்து தொடர்ந்து இந்த அராஜக செயலை செய்து வருகிறார்கள். அரசியல் சாசன பிரிவு 370 ரத்துக்கு பிறகு அங்கே கலவரமற்ற ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டது. கல்வி, வியாபாரம், சுற்றுலா மேம்பட்டது. G7 கண்ட்ரிஸோட மாநாடு அங்கே நடந்தது. தால் ஏரியில் நடந்தது, பகல்காமில் நடந்தது. காஷ்மீர் மாநில மக்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டது. இதை கண்டு பொறுக்க முடியாத அந்த சக்திகள், அழிவு சக்திகள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். இரும்பு கரம் கொண்டு அவர்களை ஒடுக்க வேண்டும். நாம் அனைவரும் இந்திய இராணுவத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் அனைத்து கட்சி கூட்டத்திலே எல்லா கட்சிகளுமே, அதுவும் நேற்று ஆந்திர மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். பயங்கரவாதம் ஒழிக்கப்படணும், ஆக்குபைடு காஷ்மீர் மீட்கப்படணும், பாகிஸ்தான் மீதே போர் தொடுக்க வேண்டும், பாகிஸ்தானை அழித்தால்தான் உலகத்திலே பயங்கரவாதம் ஒழிக்கப்படும் என்று மிக தெளிவாக காங்கிரஸ் எல்லா கட்சியினருமே இதற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்திலே நம்முடைய மேற்கு வங்க மாநிலத்திலே முர்ஷிதாபாத் அந்த மாவட்டத்திலே வக்பு எதிர்ப்பு போராட்டம் என்கிற அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு அந்த போராட்டம் நடத்துகிறோம் என்கிற பெயரிலே இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். 6 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 6 பேரில் 2 பேர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர், 6 பேரில் ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், அதிலே இருக்கக்கூடிய இந்துக்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பிஜேபியினர் குறிவைத்து தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால அங்கே இந்துக்கள் சிறுபான்மை ஆகிவிட்டாங்க. பாதுகாப்பு இல்லை, போலீசார் வேடிக்கை பார்க்குறாங்க. மம்தா பானர்ஜி அரசாங்கம் வக்பு போராட்டத்தை ஆதரிக்கிறார்கள். எனவே அங்கே இந்துக்களை பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அங்கிருந்து இந்துக்கள் அகதிகளாக, சொந்த நாட்டில் அகதிகளாக அங்கே வாழ முடியாதுன்னு வெளியேறி கொண்டிருக்கிறார். காஷ்மீர் மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்தது போல மேற்கு வங்கத்திலும் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது. எனவே இந்த 2 மாநிலத்திலும் இராணுவ ஆட்சியை அமல்படுத்த வேண்டும், ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும். இந்த 2 மாநிலத்திலையும் பயங்கரவாதத்தை ஒடுக்க வேண்டும், இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தித்தான் கொல்லப்பட்ட அப்பாவி இந்துக்களுக்காக இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க பாடலீஸ்வரர் திருக்கோயில், இந்த பாடலீஸ்வரர் திருக்கோவிலே தான் மிகப்பெரிய பயங்கரவாத மதவாத அரசு மகேந்திரவர்மன் சமண மத அரசு சைவத்தை தடை செய்திருந்தான். நாவுக்கரசரை கடலிலே கல்லை கட்டி தூக்கி போட்டான், சுண்ணாம்பு காலவாயில் அடைத்தான், யானையை வைத்து நாவுக்கரசரை கொல்ல முயற்சி செய்தான். அவற்றையெல்லாம் வென்று சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றவர் திருந்தடி பொருந்த கைதொட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று சொல்லி அப்பர் கரையேறிய குப்பம் வரலாற்று சிறப்புமிக்க கோயில். சைவத்தை, தமிழை, இந்து சமயத்தை, சனாதன தர்மத்தை மீட்டெடுத்த பாடலீஸ்வரர் கோவிலிலே பயங்கரவாதம் அழிய வேண்டும், கொல்லப்பட்ட இந்துக்கள் சிவகதி அடைய வேண்டும் என்பதற்காக கூட்டு பிரார்த்தனை, மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்திய அரசாங்கத்திற்கும் நம்முடைய இந்திய இராணுவத்திற்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவிக்கின்றோம். பாகிஸ்தான் மீது போர்தொடு, ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரை மீட்டெடு, பயங்கரவாதத்தை வேறும் வேரடி மண்ணுமில்லாமல் ஒழித்திடு. அதே போல மேற்கு வங்க மாநில அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்து ஜனாதிபதி ஆட்சியை அமுல்படுத்திடு. இந்த கோரிக்கைகளோடு இங்கே இந்த பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நீங்கள் தான் கேட்கணுமா? அரசியல் சம்பந்தமாக தான் சொல்லணுமா? தமிழகத்திலே
தொடர்ந்து கட்டுமான பொருட்களின் விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. எம்சாண்டு, மணல், ஜல்லி, சிமெண்ட்டு. பக்கத்து மாநிலத்திலெல்லாம் சிமெண்ட் விலை குறைவு, ஆனால் நம்ம தமிழகத்தில் சிமெண்ட் விலை அதிகம். பக்கத்து மாநிலத்தில் மணல் ஜல்லி விலை குறைவு, ஆனால் நம்முடைய தமிழகத்தில் அதிகம். கட்டுமான தொழில்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 60 லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இரண்டுமே இணைந்து, குறிப்பாக மாநில அரசு, இந்த சிமெண்ட் விலை, கல், மண், ஜல்லி, இந்த கட்டுமான பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த வேண்டும். அதனால் தமிழகம் முழுக்க கட்டுமான பணிகளே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு சாதாரண ஏழை ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு மிகப்பெரிய சிரமப்பட வேண்டியதாக இருக்கிறது. எனவே அதற்குரிய நடவடிக்கைகளை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும். இப்பொழுது உயர்நீதிமன்றம் 5 மந்திரிகள் மேலே அவர்கள் செய்த ஊழலுக்காக அந்த வழக்கு விசாரணையை நடத்த வேண்டும். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனேயே தங்கள் மீது இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு வழக்கு, ஊழல் வழக்கு, இவற்றையெல்லாம் உள்ளூர் நீதிமன்றங்களிலே நடத்தி இவங்களே மந்திரியாக இருப்பாங்க, இவங்களே வழக்கு நடத்துவாங்க, இவங்களே விடுதலை ஆகிக்குவாங்க இல்லையா? அப்படிதான் சொத்து குவிப்பு வழக்கிலே இருந்து கீழ் நீதிமன்றத்திலே விடுதலை செய்யப்பட்டார் நம்முடைய MRK பன்னீர்செல்வம். நம்முடைய ஐயா பொன்முடி அவர்கள் தண்டிக்கப்பட்டார், செம்மன் கடத்தல் வழக்கிலே தண்டிக்கப்பட்டார். ஆனாலும் அவர் மேல்மன்றத்திலே முறையீடு செய்து வெளியே இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி. அதே போல மா சுப்பிரமணியம் அவர்கள் பொது இடத்த பட்டா போட்டு வித்திருக்கிறாரு, அவர் மேலேயும் வழக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மந்திரிகளுக்கு மேலே இந்த வாரத்தில் மட்டும் நீதிமன்றத்தில் ஊழல் வழக்கை சந்திக்கிறார். இவர்களெல்லாம் ராஜினாமா செய்யணும். உச்சநீதிமன்றம் கேட்குது, உனக்கு ஜாமீன் முக்கியமா, மந்திரி பதவி முக்கியமா? காலக்கெடு நிர்ணயிச்சிருக்காங்க. வெக்கமா இல்லை? இந்த ஊழல் மந்திரிகளை வைத்துக்கொண்டு அரசு நடத்துவது என்பது மிக கேவலமா இல்லை? நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு பிறகும் இவர்களெல்லாம் பதவியிலே நீடிப்பது என்பது அவமானம். அவர்களை உடனடியாக விலக்கி வைக்க வேண்டும். இல்லை என்றால் கவர்னரே அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நேரடியாக இந்த மந்திரிகளை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அடுத்தது, ஆளுநர் அவர்கள் துணைவேந்தர்கள் மாநாட்டை, வருடந்தோறும் நடக்கிற மாநாடு, அவர் தான் வேந்தர். இப்போ திடீர்னு சந்தடி சாக்கில் ஐயா MK ஸ்டாலின் அவர்கள் வேந்தராயிருக்கிறார். ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா அவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் தமிழக சட்டசபையில். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா கருணாநிதி, ஐயா அன்பழகன் ஆகியோர் எந்திரிச்சு அரசியல்வாதிகள் கல்வியில் தலையிடக்கூடாது, வேந்தர் பதவிக்கு அரசியல்வாதிகளை நியமிக்கக்கூடாது, முதலமைச்சரே வேந்தராக இருப்பது என்பது தவறுன்னு இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்க. இவங்க எதிர்த்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் இன்னைக்கு என்னங்கிறாங்க, வேந்தரா ஐயா MK ஸ்டாலினே வந்துட்டாருன்னு கூட்டம் நடத்துறாங்க. சட்டவிரோதமான ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள். ஆளுநர் நடத்தக்கூடிய அந்த கூட்டத்திற்கு பங்கெடுத்துக் கொள்பவர்களை மிரட்டுகிறார்கள். இது நான் சொல்லல, ஆளுநரே சொல்றார். ஆளுநரையே மிரட்டுறானா பார்த்துங்க. ஆளுநர் மாளிகை மீது கருக்கா வினோத்தை வச்சு பெட்ரோல் பாம்பு வீசினார். ஆளுநரை அவர் தர்ம ஆதீனத்திற்கு தரிசிக்க சென்ற போது அவர் மீது பாட்டில் வீச்சு நடந்தது, கருப்பு கொடி போராட்டம் என்கிற பெயரிலே. ஆளுநரை தொடர்ந்து அவதூறு பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய உயர்கல்வி, பள்ளிக்கல்வி ரெண்டுமே சீரழிஞ்சிருச்சு. உயர்கல்வியும் சீரழிந்து விட்டது, பள்ளிக்கல்வியும் சீரழிந்து விட்டது. தமிழகத்தினுடைய கல்வித்தரம் தாழ்ந்து போய்கொண்டிருக்கிறது. துணைவேந்தர்கள் பதவி 2 கோடி 3 கோடி 5 கோடி 10 கோடின்னு ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தடுக்கக்கூடிய அளவிலே ஆளுநருடைய செயல்பாடு இருந்தது. அதே போல பள்ளிக்கல்வித்துறை, நீங்கள் எல்லா பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா தரமற்ற பள்ளிக்கூடங்கள், மரநிழல்ல பள்ளிக்கூடங்கள், கூரை இடிந்து விழுந்து பள்ளிக்கூட மாணவர்கள் காயம், பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே சாதி பிரச்சனை, பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மது பிரச்சனை. இனி தமிழ்நாட்டு பள்ளியில் நீங்கள் பரீட்சை எழுதினவங்களில் 30,000 பேரில் தமிழ் பரீட்சை எழுதினவங்க 30,000 பேர் ஃபெயிலு. பள்ளிக்கல்வித்துறையுடைய லட்சணம் மிக மோசமாக இருக்குது. இந்த கல்வித்துறையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கல்வியை மேம்படுத்த, கல்வியிலே அறிவியல் பூர்வமான விஷயங்களை கொண்டு வருவதற்காகத்தான் துணைவேந்தர்கள் மாநாடு. அதனை கூட துணைவேந்தர்களையே காவல்துறை ஏவல்துறையாக்கி மிரட்டி அதை தடை செய்திருக்கிறார்கள். இதற்கும் எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரும். தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. அமித்ஷா அவர்கள், எடப்பாடி அவர்கள் இருவரும் இணைந்து வருகின்ற 2026 இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அமோக வரவேற்பு. நிச்சயமாக இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெல்லும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இந்த நிலையிலே இந்த வெற்றியை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இப்போ திமுக அவங்களுடைய ஏடிஎம்மையே களமிறக்கிருக்கு. ஏடிஎம் யாருன்னா ஜோசப் விஜய். அவர் நேற்று விமானத்தில் வந்து
தனி விமானத்தில் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை, தமிழக மக்கள் சினிமா ரசிகர்கள் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி விமான நிலையத்திலே பொது சொத்துக்களை நாசமாக்கி மிகவும் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டு அவங்க போய் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஜோசப் விஜய் டிஎம்கே உடைய ஹிடன் அஜெண்டாவை செயல்படுத்துவது தான் அவங்களுடைய நோக்கம். மோடிக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், மத்திய அரசுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், எல்லா விஷயத்திலையுமே திமுக என்ன சொல்லுதோ திமுகவுடைய ஊது குழலாக ஜோசப் விஜய் செயல்படுகிறார். மக்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். நிச்சயமாக ஜோசப் விஜய் கட்சியை புறக்கணிப்பார்கள். அதே போல இந்த தமிழகத்தில் மட்டும்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான பதிவுகள், இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய பதிவுகள். சுந்தரவள்ளி என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இந்திய ராணுவத்தை கொச்சைப்படுத்தி இருக்கிறார். சீமான் சொல்றாரு, எதுக்காக சிந்து நதி தண்ணியை நிறுத்தணும்? நான் சீமானிடம் கேட்கிறேன், எதற்காக எல்டிடி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர் அணைக்கட்டை கைப்பற்றி சிங்கள பகுதிக்கு தண்ணீர் செல்வதை நிறுத்தினார்? யுத்த தந்திரத்தின் ஒரு பகுதி அது, யுத்த தந்திரத்தினுடைய ஒரு பகுதி. பிரபாகரன் செஞ்சா சரி, நரேந்திர மோடி செஞ்சா தப்பா? ஏற்கனவே சீமான் அவர்கள் யாசின் மாலிக் என்று சொல்லக்கூடிய காஷ்மீர் பயங்கரவாதியை தமிழகத்திற்கு அழைத்து வந்து நிகழ்ச்சி நடத்தியவர். கோவையிலே குண்டு வைத்து கொலை செய்த அப்பாவி மக்களை கொலை செய்த பாட்சாவை அப்பா என்று அழைத்து அந்த இறுதிச் சடங்கிலே பங்கேற்றவர். பழனி பாபாவுக்கு ஆதரவானவர் இந்த சீமான் போன்றவர்கள் இந்திய ராணுவத்திற்கு எதிராகவும் நம்முடைய இந்திய தேச ஒருமைப்பாட்டிற்கு எதிராகவும் பயங்கரவாத சக்திகளை விடுதலை போராளிகள் என்றெல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். ராணுவத்தை கொச்சைப்படுத்துபவர்கள், இந்திய ஒருமைப்பாட்டை கொச்சைப்படுத்துபவர்கள், பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள், இவர்கள் மீதெல்லாம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறேன். நன்றி.